Hi, hello students. Welcome to Pudiyugam Academy. நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பிரகாரம் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் வைஸ் எல்லா டாபிக்ஸும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோமா. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் சேலஞ்சஸ் ஆஃப் நேஷன் பில்டிங் தான் பார்க்க போகிறோம். தேச கட்டமைப்பின் சவால்கள். ஓகேங்களா, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. அண்ட் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் பேட்சஸ் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு யூ கேன் ஜாயின் இன் த பேட்சஸ். ஓகே, okay ma, let's start the class. ஸோ இந்தியாவில் சுதேச அரசுகளின் தோற்றம். ஸோ பெரிய அளவு நிர்வாகத்தை வந்துட்டு மாகாணத்திலையும் ஒரு சிறிய அரசியல் அமைப்பை வந்துட்டு சுதேச அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நேரடியாகவும் இல்லைன்னா துணை கூட்டமைப்பாகவும் ஆட்சி செய்யறது தான். அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்பவே நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் தமிழ்லேயும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணாதீங்க. ஸோ ஆங்கிலேயருக்கு முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா கிங்ஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, சரிங்களா? சேர சோழ பாண்டியர்கள், முகல்ஸ், டெல்லி சுல்தான்ஸ்க்கு அப்புறம் முகல்ஸ் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி அப்படின்றது வந்துட்டு வந்துச்சு. ஸோ சுதேச அரசுகளை ஒன்றிணைப்பதற்கான முயற்சிகள். ஸோ முன்னாடி சொன்னது மாதிரியே வந்துட்டு இந்த சுதேச அரசுகள் அப்படின்றது வந்துட்டு சுதந்திரத்துக்கு முன்பாவே வந்துட்டு ஈவன் பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடியே வந்துட்டு இருந்துட்டு இருந்ததுமா, சரிங்களா? பிம்பிசார, ராஜத்குரு, மௌரியர்கள் காலத்துல அசோகாஸ் அண்ட் குப்தாஸ், சிற்றரசர்கள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய இருந்தது. முகலாயர்கள் லாஸ்டா, ஓகேங்களா? ஸோ பிரிட்டிஷ் ஆட்சியில சுதேச அரசுகள். குண்டு முழங்கி மரியாதை செய்யும் முறை. இந்த முறை வந்துட்டு ஐரோப்பியர்கள் காலனித்துவ போதப்போ ஆங்கிலேயர்கள், போர்ச்சுகீஸ் அப்புறம் பிரெஞ்சுக்காரர்களால் வந்துட்டு கடைபிடிக்கப்பட்டது. சோ பிரிட்டிஷ் வந்துட்டு சில சுதந்திர அரசுகளுக்கு இறையாண்மையை வந்துட்டு பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க, ஓகேங்களா? சோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்துட்டு நம்ம இந்தியாவில இருந்துச்சு. சோ சுதந்திரத்துக்கு முன்னாடி இவ்வளவு இருந்திருக்குமா. இந்த அதிகாரமானது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனில வந்துட்டு வழங்கப்பட்ட குண்டு முழக்கம் மரியாதை அடிப்படையில அமைந்திருக்குன்னு சொல்றாங்க. சோ ஒண்ணு வந்துட்டு குண்டு முழங்கி மரியாதை செய்யும் சுதேச அரசுகள், இன்னொன்னு வந்துட்டு குண்டு முழங்கும் உரிமை அற்ற சுதேச அரசுகள்னு ரெண்டா பிரிச்சுட்டாங்க. அதாவது சல்யூட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், நான் சல்யூட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். சல்யூட் ஸ்டேட்ஸ் அதாவது பிரிட்டிஷால ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால வந்துட்டு சல்யூட் ஸ்டேட்ஸ் வந்துட்டு அதோட எண்ணிக்கை 117 இருந்து 120 வரை வந்துட்டு சல்யூட் ஸ்டேட்ஸ் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த அரசர்களுடைய தலைவர்கள், ஆட்சியாளர்கள் இல்ல இளவரசர்கள்லாம் வந்துட்டு அந்த மரியாதைக்கு உட்பட்டவர்கள் தான். இவங்களுக்கு வழங்கப்படும் இந்த உரிமை வந்துட்டு பாத்தீங்கன்னா சல்யூட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் சுதேச அரசுக்கு 21 குண்டுகள் அப்படின்னும், அப்புறம் அதுல குறைவான சுதேச அரசுகளுக்கு 9 குண்டுகள் அப்படின்னு அமைஞ்சிருந்தது. சோ மனசாட்சி தாங்கிய மகாராஜா, ஹைனஸ் சொல்லுவாங்க. அண்ட் குவாலியர், இந்தியா அண்ட் குவாலியர். அப்புறம் வந்துட்டு கேக்வார், காஷ்மீர் மகாராஜா, மைசூர் மகாராஜா, ஹைதராபாத் அண்ட் பிராத் நிஜாம்கள். 9 குண்டுகள். இது வந்துட்டு 21 கன்ஸ் ரேங்கிங். 9 குண்டுகள் சுதேச அரசு வந்துட்டு சச்சின் நவாப், பாட்னா மகாராஜா, வாத்வான் மகாராஜா, லாகுரு நவாப் இவங்கெல்லாம். நெக்ஸ்ட் நான் சல்யூட் ஸ்டேட்ஸ். குண்டு முழங்கா உரிமை பெறாத சுதேச அரசு வந்துட்டு 567ல 117ல இருந்து 120 மட்டுமே சல்யூட் ஸ்டேட்ஸ், ஓகேங்களா? மற்றெல்லாம் நான் சல்யூட் ஸ்டேட்ஸ். ஸோ
பிற சுதேச அரசுகளும் பிரிட்டிஷ் கீழே வந்துட்டு இருந்த போதும் குண்டு முழங்கும் உரிமை வந்துட்டு வழங்கப்படலாமா. சோ அந்த மரியாதை பெறாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, சில சுதேச அரசுகள் வந்துட்டு இந்த முழங்கும் முறையை வந்துட்டு ஏத்துக்கல. ஓகேங்களா. அப்புறம் சில சுதேச அரசுகள் இந்த முறையை தங்களுக்கான மரியாதை குறைவா கருதுனாங்க. சில சுதேச அரசுகள் ஆட்சி மாறுச்சு. சோ அவங்களோட அரசு பட்டங்கள் ஓய்வூதியத்தையும் வந்துட்டு பயன்படுத்தினாங்க. இந்தியாவில் சுதேச அரசுகள், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. ஸோ விடுதலைக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய சுதேச அரசுகள் வந்துட்டு பிரிட்டன் ஆதரவோட இயங்குச்சு. ஓகேங்களா. பிரிட்டிஷ் அரசு கீழே சுதேச அரசு இயங்குனதால நிறைய சலுகைகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சது. பல அரசர்கள் விடுதலைக்கு பின்னாடி தன்னாட்சியுடன் கூடிய சுதந்திர அரசுகளை அமைச்சுக்கிற வாய்ப்புகளும் இருந்தது. அண்ட் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முடிவு கட்டணும் அப்படின்றதுலயும் வந்துட்டு சில சுதேச அரசுகள் வந்துட்டு உறுதியா இருந்தாங்க. அப்போ பிரிட்டனுடைய பிரதமர் கிளிமெண்ட் அட்லி வந்துட்டு மார்ச் 15, 1946 வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது இந்திய விடுதலையை வந்துட்டு அங்கீகரிச்சிருப்பார். சோ அப்பதான் விடுதலை போராட்டத்தையும் அதோட உயிர் தியாகம் செய்தவரையும் வந்துட்டு நினைவு கூர்ந்து இனிமே இந்தியாவிற்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க விடுதலை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். சோ தேச கட்டமைப்பு அப்படின்றது வந்துட்டு இது ஜஸ்ட் அட்லி அவர்கள் சொன்ன லைன்ஸ்மா. இந்தியா வந்துட்டு நிறைய லாங்குவேஜஸ், நிறைய ரிலிஜியன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ எல்லாத்தையுமே ஒன்றுபடுத்திட்டு சகிப்பு தன்மையோட இந்தியர்கள் வந்துட்டு வாழணும் அப்படின்னு சொன்னார். சோ இந்த நேஷன் பில்டிங் அப்படின்றது 1947 அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பெருமளவுல வந்துட்டு முன்னெடுத்து போயிருப்போம். சோ அப்ப சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வந்துட்டு டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டராகவும் இருந்திருப்பார். சரிங்களா. சோ அவருதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒருங்கிணைக்க தொடங்கியிருப்பார். அண்ட் 3 பிரிட்டிஷ் வைஸ்ராய்களுடன் பணியாற்றிய விபி மேனன் வந்துட்டு பட்டேல் செயலாளரா வந்துட்டு பொறுப்பேற்றார். நான் அண்டர்லைன் பண்றதுலயும் பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்கம்மா. சோ பட்டேலும் விபி மேனனும் சுதேச அரசர்கள் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா சுதேச அரசுகளையும் இந்தியாவோட இணைக்கிறதுக்கு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. 3 ஸ்டேட்ஸ் மட்டும் இணைய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அது யாருன்னா ஜுனாகத், காஷ்மீர், ஹைதராபாத். சோ அவங்க எப்படி இணைச்சாங்கன்றத பாக்கலாம். ஜுனாகத் நவாப் என்னன்னா திவான் ஷா நவாஸ் அப்படின்ட்டு பாகிஸ்தானோட முன்னாள் அதிபர்மா. ஓகேங்களா. அந்த அலி பூட்டோட தந்தை தான் இவரு. சோ இவர் வந்துட்டு இந்த இணைப்பை வந்துட்டு ஏத்துக்கல. சோ ஜுனாகத்தை சுற்றியுள்ள மற்ற 3 அரசுகளுமே இந்தியாவுக்கு வந்துட்டு அங்கமா இருக்காங்க. சோ 4வது பகுதி வந்துட்டு அரேபிய கடல், அந்த பகுதி மக்கள் பெரும்பான்மையோர் முஸ்லிம் அல்லாதோர் தான். சோ இருந்த போதும் திவான் பூட்டோ வந்துட்டு பாகிஸ்தானோட ஆகஸ்ட் 15, 1947 இணைஞ்சிட்டார். சோ இதனை வந்துட்டு அந்த பொதுமக்கள் வந்துட்டு கண்டிச்சு நிறைய போராட்டங்கள் வந்துட்டு நடத்தினாங்க. சோ ஜுனாகத் இந்தியாவோட இணைய வேண்டும் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. சோ திவான் வந்துட்டு தனது குடும்பத்தினருடன் அந்த அரசு கஜானாவோட பாகிஸ்தானுடைய அன்றைய தலைநகர் கராச்சிக்கு தப்பிச்சு போயிட்டார். சோ அப்புறம் அந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி இந்தியாவோட இணைஞ்சிட்டாங்க. ஹைதராபாத். சோ நிசாம் தலைமையில ஹைதராபாத் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு சுதேச அரசு. சோ முஸ்லிம் அல்லாதோர் பெரும்பான்மையினர் தான் இருந்தாங்க. சோ அவங்க வந்துட்டு அவர் வந்துட்டு தன்னாட்சி உரிமையை வந்துட்டு எதிர்த்தார். சோ மவுண்ட் பேட்டன் பிறகு டாமினியன் நிலையை வந்துட்டு கொடுக்கல. சோ டாமினியன் அப்படின்னா வந்துட்டு பிரிட்டிஷ் காமன்வெல்த் கூட்டமைப்புல தன்னாட்சி அரசா விளங்கும் நிலைதான். சரிங்களா. சோ ஆயுதம் தாங்கிய அமைப்பான ஹிதேகுல் முசுல் அப்படின்ற அமைப்புக்கு தலைவரா ரஷ்வி வந்துட்டு இருந்தார். சோ இந்த அமைப்பினர் வந்துட்டு ரசாக்கர் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டாங்க. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி வந்துட்டு இந்திய ராணுவம் ஹைதராபாத்குள்ள நுழைஞ்சு கலவரத்தை வந்துட்டு அடக்கி இருக்கும். சரிங்களா. சோ நிறைய கலவரம் நடந்திருக்கும். சோ தெலுங்கானால நில உடைமையாளருக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் கிளர்ச்சி செஞ்சிருப்பாங்க. சோ இதன் விளைவாக வினோபா பாவே வந்துட்டு பூமி தானம் அப்படின்ற ஒரு இயக்கம் தொடங்கி இருப்பாரு.
பூமி தானம்னா அதிகமா நிலம் வைத்திருக்கவங்க கிட்ட கோரிக்கை வச்சு தானமா நிலம் பெறுறதுதான். சோ பல நிலங்களை பெற்று விவசாயிகளுக்கு வந்துட்டு கொடுத்திருப்பாரு. ஸோ ஹைதராபாத்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா போலீஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க, கலவரத்தை கட்டுப்படுத்தி இந்தியா கூட சேர்த்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜோத்பூர். ஸோ முதல்ல இந்தியாவோட இணைவதா இருந்தது. அதுக்கப்புறம் ஹன்வந்த் சிங் அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பாகிஸ்தானோட நாங்க இணைய போறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பாகிஸ்தானோட எப்படி நீங்க இணைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் கேட்ட பட்டேல் வந்துட்டு மகாராஜா ஹன்வந்த் சிங்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சிறப்பு சலுகைகள் வழங்குவதா கூறி ஜோத்பூரை வந்துட்டு இந்தியா கூட இணைச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் காஷ்மீர். சோ இந்து மகாராஜா ஹரிசிங் ஆட்சி செய்த காஷ்மீர் மட்டும்தான் வந்துட்டு சுதேச அரசா இருந்தது. ஸோ காஷ்மீர்ல பெரும்பான்மை முஸ்லிம் மக்கள் வந்துட்டு இருந்ததால அந்த பகுதி வந்துட்டு தங்கள் நாட்டோட இணைஞ்சிடும் அப்படின்ட்டு பாகிஸ்தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ மகாராஜா ஹரிசிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மக்கள் குடியேறவும் பொருள்களை கொண்டு செல்லவும் வந்துட்டு அனுமதித்தார். இதை இந்தியா கண்டிச்சது. ஸோ பாகிஸ்தான் வந்துட்டு தொடர்ந்து அத்துமீறல்ல ஈடுபட்டதால இது மகாராஜா ஹரிசிங்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நெருடல்ல இருந்தது. ஸோ அப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு வந்துட்டு பன்னாட்டு சட்டங்கள் படி இந்திய ராணுவத்தை அனுப்புவதற்கு இந்தியாவும் காஷ்மீர் மகாராஜாவும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுட்டாங்க. ஸோ அப்போ 1947 அக்டோபர் 26 அறிக்கைப்படி இந்தியா ராணுவம் காஷ்மீருக்கு அனுப்பப்பட்டு அமைதி வந்துட்டு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் காஷ்மீரும் இந்தியாவோட இணைச்சிட்டாங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் லிங்குவிஸ்டிக். மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு. ஸோ விடுதலை போராட்ட இயக்கத்துல பொதுமக்களை திரட்டுவதில் மொழி உணர்வு அப்படின்றது வந்துட்டு முக்கிய பங்களிப்பு வகிச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ விடுதலைக்கு அப்புறமா தேசத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா மொழிவாரி மாநிலங்கள்லாம் வந்துட்டு அமைக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ தன்னாட்சி அமைப்பு தொடங்கிய போது தென்னிந்தியாவோட பங்களிப்பு அதிகமா இருந்தது. ஸோ மொழி அடிப்படையில மறுசீரமைப்பு அப்படின்றது 1917 காங்கிரஸ் கட்சியால தொடங்கப்பட்டது. 1920s மாநிலங்கள் மொழி அடிப்படையில அமைய திட்டமிடப்பட்டுச்சு. சரிங்களா? ஏன்னா பல மாநில தலைவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி மொழிவாரி மாநிலங்களை தான் வந்துட்டு விரும்பினாங்க. ஸோ ஒடிஷா ப்ரோவின்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் 1936 வந்துட்டு பாத்தீங்கன்னா 1936 வந்துட்டு விடுதலைக்கு முன்னாடியே மொழி அடிப்படையில் ஒடிசா மாநிலம் வந்துட்டு அமைக்கப்பட்டுச்சு. ஸோ இதுவே மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. விடுதலையின் போது ஸோ இந்தியா விடுதலை அடைந்த போது மொழி அடிப்படையில மாகாணங்கள்ல அமைச்சா மத பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு வந்துட்டு சில பேர் சொன்னாங்க. ஸோ இறுதியில 1948 நம்ம கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி வந்துட்டு மொழிவாரி மாகாண ஆணையம் அமைச்சு நீதிபதி எஸ்கே தார் தலைமையில வந்துட்டு மொழிவாரி மாகாண அமைப்பை நடைமுறைப்படுத்துவதை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. மார்க் பண்றதை எழுதிக்கணும். ஸோ தார் ஆணையம் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தேசிய ஒருமைப்பாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும்ன்றதால வந்துட்டு மொழிவாரி மாநிலங்களா பிரிக்கிறத நாங்க ஆதரிக்கலன்னு தார் கமிட்டி சொல்லிடுவாங்க. ஆனா இந்த முடிவை வந்துட்டு இந்திய மக்கள் வந்துட்டு ஏற்றுக்கலாமா? ஸோ இதன் காரணமா 1948 ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், அப்புறம் வந்துட்டு பட்டாபி சீதாராமையா கொண்டு ஜேவிபி கமிட்டி வந்துட்டு உருவாக்கப்பட்டுச்சு. இதோட ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. ஸோ தொடக்கத்தில் இந்த குழு மொழிவாரி அடிப்படையிலான மாநிலங்கள் உருவாகுவது வந்துட்டு எதிர்த்தாங்க. ஒற்றுமை மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை காரணம் காட்டி மக்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கும் எதிர்ப்பு இயக்கங்களும் எழுந்து இந்த குழு பொதுமக்கள் கிட்ட கோரிக்கைகளுக்கு இணங்க மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க பரிந்துரைத்து அறிக்கை தயார் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எதிர்த்தாங்க, அதுக்கப்புறம் சரி மக்கள் கிட்ட வந்துட்டு கோரிக்கை இருக்கு, போராட்டங்கள்லாம் நடக்குதுன்றதுக்காக ஓகே பிரிக்கலாம்னு சொல்லிடுவாங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பிரிஞ்ச முதல் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் ஆந்திரா. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்றது வந்துட்டு தெலுங்கு பேசும் மக்களுக்காக மெட்ராஸ்ல இருந்து ஆந்திர பிரதேசம் வந்து தனியா பிரிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி ஹங்கர் ஸ்ட்ரைக், சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்காரு. டேட் தான் முக்கியம். 58வது நாள் இறந்து போறாரு. சோ அப்ப நம்ம மக்கள் எல்லாம் புரட்சியில இறங்கிட்டாங்க.
ஸோ அப்ப நேரு அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா சூட்டோட சூட்டை என்ன பண்ணிட்டாரு, ஆந்திராவை பிரிச்சு கொடுத்துட்டாரு. மெட்ராஸ்ல தெலுங்கு பேசும் மக்களுக்காக பிரிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் மொழிவாரி மாநிலம்னா அது ஆந்திரா தான். அதுக்கப்புறம் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் போட்டிருக்காங்க. மாநில மறுசீரமைப்பு ஆணையம். மொழிவாரி மாநில கோரிக்கைகளுக்காக நாடு முழுவதும் நிறைய பகுதிகளில் கலவரங்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஓகேங்களா. ஸோ அதை பரிசீலிக்க ஃபசல் அலி தலைவராகவும் HN குன்ஸ்லு அண்ட் KM பணிக்கர் உறுப்பினர்களாகவும் கொண்ட குழுவை அமைச்சாங்க. அவங்க அறிக்கையை 1953 சமர்ப்பிச்சது. இந்த குழு என்ன சொல்லுதுன்னா 1955 வந்துட்டு இதுக்கான பரிந்துரைகளை வந்துட்டு கொடுக்குறாங்க. எல்லாத்துலயுமே டேட்ஸ் முக்கியம், சேர்மன் யாரு, மெம்பர்ஸ் யாருன்றது முக்கியம். ஒரே மொழி பேசும் மக்களை கொண்ட மாநிலமா இருக்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா தனி மாநில கொள்கை அப்படின்றது. ஓகேங்களா. சோ நிதி பொருளாதாரம் நிர்வாக கருதுகோள். சோ இந்த மாதிரி இந்திய அரசமைப்பு சட்டம் சம உரிமைகள் எல்லாருக்குமே வாய்ப்புகள் அப்படின்றது வந்துட்டு வழங்குது. சோ மொழி நிர்வாக பயன்பாட்டுல வந்துட்டு உதவிகரமானது அப்படின்றதையும் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றாங்க. தேசத்தின் ஒற்றுமை பாதுகாப்பை வலுப்படுத்துறது. இந்த மாதிரி மொழிவாரி மாநிலங்கள் வந்துட்டு அமைஞ்சது அப்படின்னா குறிப்பிடப்பட்ட பிரிவு மீது மட்டும் அனுதாபம் கொள்ளும் நிலை உருவாகும். ஸோ நம்ம தேசிய உணர்வுக்கும் பன்முகத்தன்மைக்கும் எதிரானது அப்படின்றதையும் வந்துட்டு ஒற்றை மொழி பேசும் மாநிலங்கள் புரிஞ்சு கொண்டா அது வந்துட்டு தேசப்பற்ற ஆழமா வளர்க்க முடியும். அண்ட் ஒரே மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் பல மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிர்வாகத்தின் கீழ் வசித்தாலும் பல்வேறு மொழிகள் பேசும் சமுதாயங்கள் வந்துட்டு மக்கள் தகவல் தொடர்பு, கல்வி, கலாச்சார தேவைகள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மக்கள் நலத்திட்டங்கள், மாநிலங்கள் அண்ட் ஒட்டுமொத்த நாட்டோடைய மக்களையும் கருத்தில் கொள்வதா தான் இருக்கிறோம். ஸோ இவங்க வந்துட்டு தனி ஸ்டேட், இவங்களை வந்துட்டு நம்ம பிரிச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கமிஷன் வந்துட்டு மறுசீரமைப்பு ஆணையம் இறுதியா என்ன சொல்றாங்கன்னா, ஓகே 14 ஸ்டேட்ஸ் சரிங்களா, சரி 16 ஸ்டேட்ஸ் 3 யூனியன் டெரிட்டரிஸா பிரிங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த கமிஷன். ஓகேங்களா, 16 ஸ்டேட்ஸ் 3 யூனியன் டெரிட்டரிஸா பிரிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்லிமெண்ட் வந்துட்டு இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் வந்துட்டு பாராளுமன்றத்தோட முடிவு தான் சரிங்களா. இவங்க சொல்றது அப்படியே ஏத்துக்கணும்னு தான் கிடையாது. ஸோ அப்போதான் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் போட்டிருப்பாங்க 1956ல, மறுசீரமைப்பு சட்டம் போட்டு 16 ஸ்டேட்ஸ் 3 யூனியன் டெரிட்டரிஸா பிரிக்கணும்னு சொன்னாங்களே அந்த கமிஷன். நம்ம பார்லிமெண்ட் வந்துட்டு 14 ஸ்டேட்ஸ் 6 யூனியன் டெரிட்டரிஸா பிரிச்சிருப்பாங்க. நவம்பர் 1, 1956ல அமலுக்கு வந்துருக்கு. நான் அண்டர்லைன் பண்ணது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்மா, அண்டர்லைன் பண்ணதை மட்டுமா நீங்க பாயிண்டா எடுத்துக்கோங்க. ஸோ அந்த 16 ஸ்டேட்ஸ் என்னென்னு பார்த்து, சாரி 14 ஸ்டேட்ஸ் ஆந்திரா, அசாம், பீகார், பாம்பே, ஜம்மு காஷ்மீர், கேரளா, MP, மெட்ராஸ், மைசூர், ஒடிஷா, பஞ்சாப், ராஜஸ்தான், UP, வெஸ்ட் பெங்கால் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸ்லாம் இது. ஸோ இது எல்லாமே எப்போ வந்தது, நவம்பர் 1, 1956ல தான் வந்துச்சு. அண்ட் ஆந்திராக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்டது 1953. ஆனா எப்போ அதுக்கு வந்துட்டு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டதுன்னா 1956 தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து பொட்டி ஸ்ரீராமலு வந்துட்டு உண்ணாவிரதம் மீது இறந்ததால சூட்டோட சூட்டா ஆந்திரா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு 56ல தான் என்ன பண்றாங்க, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் போட்டு ஆந்திராக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படுது. ஸோ எப்போ பிரிச்சாங்கன்னு கேட்டா 53. பட் இது லீகல் ஸ்டேட்டஸ் எப்போ வழங்கப்பட்டதுன்னு கேட்டா 56 தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேட்ஸ் வந்ததுமா சரிங்களா. 15th ஸ்டேட்டா குஜராத் ஃபார்ம் ஆச்சு 1956க்கு அப்புறம் 1960ல. ஸோ உங்களுக்கு இது கேட்பாங்க சரிங்களா, குஜராத் எப்போ ஃபார்ம் ஆச்சு, அது எத்தனாவது ஸ்டேட்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் நாகாலாந்து 1962, பஞ்சாப்ல இருந்து ஹரியானா பிரிக்கப்பட்டது 1966, இமாச்சல் பிரதேஷ் 1970, 1971ல இந்த ஸ்டேட்ஸ்லாம் மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், அருணாச்சல், மிசோரம், சிக்கிம் 1975, கோவா 1987, சத்தீஸ்கர் 2000, உத்தரகண்ட் 2000, பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட் பிரிக்கப்பட்டது 2000, தெலுங்கானா 2014ல பிரிக்கப்பட்டது. ஓகேங்களா. அப்புறம் லாஸ்டா
ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து காஷ்மீர் அண்ட் லடாக் 2 யூனியன் டெரிட்டரிஸா பிரிச்சுட்டாங்க. So far 28 states, 8 union territories இருக்கு. So 1947 அப்புறம் இந்தியா. விதேச அரசுகள் எல்லாம் இணைச்சாச்சு அண்ட் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு பிரிச்சாச்சு, யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு பிரிச்சாச்சு. ஸோ விடுதலைக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு 2 நாடுகள், அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த நாடுகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா உருவானது வந்துட்டு உருவாச்சுமா. ஓகேங்களா, இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்றது. அண்ட் மாநிலங்கள் மறுசீரமைப்புக்கெல்லாம் உண்டாக்கப்பட்டு ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ்லாம் நம்ம வந்துட்டு பிரிச்சாச்சு. அண்ட் மாநிலங்கள்ல சுயாட்சி அப்படின்ற விஷயமும் வந்துட்டு வழங்கப்பட்டுருச்சு. ஸோ ஜவஹர்லால் நேரு அவர்கள், வல்லபாய் பட்டேல் அவர்கள்லாம் வந்துட்டு தேசிய கட்டமைப்புக்காக வந்துட்டு போராடினாங்க. ஸோ மொழி, இனம், மதம் அடிப்படையில மக்கள் மத்தியில எந்த பிரச்சனையும் வந்துட்டு உருவாகக்கூடாது அப்படின்றதுலயும் அவங்க வந்துட்டு கவனம் செலுத்தினாங்க. பிகாஸ் எல்லாருக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா தனி சிறப்பு வாய்ந்த கலாச்சாரம் இருக்கு, அடையாளம் இருக்கு, தனித்தன்மை வாய்ந்த மொழி இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுல வந்துட்டு எந்த ஒரு வேற்றுமையும் வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. சேலஞ்சஸ், சவால்கள். ஸோ பல மாநிலங்களை உருவாக்குனதுக்கு அப்புறமா வந்துட்டு சில தனி மாநில கோரிக்கைகளும் நிலுவையில தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அரசியலமைப்பு சட்டம் படி அரசியல் தன்னாட்சிக்கான சட்ட ரீதியான உரிமை வந்துட்டு இருக்கு. புதிதாக மாநிலங்கள் அமைக்கப்பட்டதற்கு அப்புறமா அவங்களுக்கான ரிசோர்சஸ், வளங்களை பகிர்ந்து கொடுக்கணும். ஸோ பல மாநிலங்கள் வந்துட்டு பெருசாகவும், சில மாநிலங்கள், சில ஸ்டேட்ஸ் வந்துட்டு சின்னதாகவும் வந்துட்டு இருக்கு. ஸோ பெருசோ சின்னதும் அது வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா ஸ்ட்ரென்தனா இருக்கணும்னு நினைச்சாங்க, வலுவுடன் இருக்கணும்னு நினைச்சாங்க. ஸோ வளர்ந்த மாநிலங்களுக்கும் வளர்ச்சி குறைந்த மாநிலங்களுக்கும் இடையே வந்துட்டு அந்த சமநிலையை வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை சரி பண்ணணும்னு நினைச்சாங்க. ஸோ நிறைய வளர்ச்சி திட்டங்கள், வேலை வாய்ப்புகள் இதுலெல்லாம் வந்துட்டு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. ஸோ விடுதலைக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட அரசியல் காரணங்களுக்காக சமூக, கலாச்சார, அரசியல், பொருளாதாரம் மற்றும் மொழி அடிப்படையில கட்டமைப்பு செயல்பாடுகள் செலுத்தப்பட்டுச்சு. ஸோ மாநில கட்டமைப்பும் வந்துட்டு வந்துச்சு. ஸோ தேசிய அடையாளம் மற்றும் மொழி, கலாச்சாரம், ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய விவாதங்களும் நடைபெற ஆரம்பிச்சது. அண்ட் ஸ்டேட்ஸ்குள்ள பிரச்சனைகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தது. அதன் பிறகுதான் 8th ஷெட்யூல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 1950s வந்துட்டு 12 மொழிகள் தான் வந்துட்டு அபிஷியல் லாங்குவேஜஸ், அலுவல் மொழியா இருந்தது. அதுக்கப்புறம் 22 லாங்குவேஜஸ் வந்துட்டு அலுவல் மொழியா நம்ம ஏத்துக்கிட்டோம். ஓகேங்களா, so far எவ்வளோ அபிஷியல் லாங்குவேஜஸ், அலுவல் மொழிகள் இருக்குன்னா 22. நெக்ஸ்ட் பார்டர்ஸ், எல்லைகள். ஸோ விடுதலைக்கு முன்பு மாகாணங்கள், சுதேச அரசுகள் இந்த மாதிரி வந்துட்டு பிரிக்கப்பட்டிருந்தது. கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மொழி ஆதிக்கம் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்டேட்டுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பார்டர்ஸ் அப்படின்றது வந்துட்டு வந்துச்சுமா. பார்டர்ஸ் அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்டுச்சு. ரைஸ் ஆஃப் ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ ஒரு ஸ்டேட் வந்துருச்சு, அந்த ஸ்டேட்டுக்கு பார்டர் வந்துச்சு. அப்புறம் என்ன? மண்டல கட்சிகளுடைய தோற்றம். ஸோ நாடு முழுக்க வந்துட்டு மாநில கட்சிகளுடைய தோற்றம், மண்ணின் மீதான, மண்ணின் மைந்தர்கள் அடிப்படையில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டேட் பார்ட்டிஸ் வந்துச்சு. ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ ஒரு மாநிலத்துடைய குறிப்பிட்ட நிலப்பகுதியை பிரிப்பது, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா அது யாருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான்.
ஸோ நியூ ஸ்டேட்ஸை வந்துட்டு உருவாக்குறது, அப்புறம் வந்துட்டு வேற நியூ ஸ்டேட்ஸை உருவாக்குறது, அப்புறம் வந்துட்டு ஸ்டேட்ஸோட பார்டர்ஸை வந்துட்டு ஆல்டர்னேட் பண்றது, பிரிக்கிறது, இதுக்கான உரிமை எல்லாமே வந்துட்டு யாருக்கு இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு மட்டும் தாமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிரசிடென்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்துட்டு ஆக்டா மாறிடும். பட் ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்க பேர் சேஞ்ச் பண்ணணும், ஒரு மாநிலத்துக்கு வந்துட்டு நேம் மாத்தணும் அப்படின்னா அது முதல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்றத்துல மசோதா கொண்டு வந்து அது நிறைவேற்றப்பட்டு அப்புறம் அது பார்லிமெண்ட்டுக்கு போய் பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்பட்டு பிரசிடென்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேட்டோட நேம் வந்துட்டு ரீசேஞ்ச் ஆகும். தேச கட்டமைப்பில் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் சவால்கள். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்னா அரசு. ஓகேங்களா? ஸோ நிலப்பரப்பு, மக்கள், அரசாங்கம், இறையாண்மை, இந்த 4 அலகுகளும் இருக்கிறதா வந்துட்டு அரசு அப்படின்றது உருவாகும். சரிங்களா? ஸோ அதுல தேசிய உணர்வும் அனைவரும் ஒருவரே, ஓகேங்களா, நாம் அனைவரும் வந்துட்டு ஒண்ணுதான் அப்படின்ற உணர்வு வந்துட்டு இல்லாமலும் இருக்கலாம், இருக்கவும் கூடும். ஸோ நாட்டு மக்கள் அனைவரும் வந்துட்டு ஒன்றுதான் அப்படின்ற உணர்வு வந்துட்டு அரசாங்கம் கிட்ட வந்துட்டு நிலைப்பாடா இருக்கணும். அப்பதான் பொது நலன் வந்துட்டு வரும்னு சொல்றாங்க. நேஷன், தேசம். ஸோ தேசம் அப்படின்றதே ஒரு லத்தீன் மொழி சொல் தாமா. சரிங்களா? லாட்டின் வேர்டு தான். ஸோ அனைவரும் ஒரு ரத்த பந்தம் அப்படின்றதுதான் வந்துட்டு அதோட கருத்து. ஸோ இனம் அப்படின்றது ஒரு தேசத்தையும் குறிக்குது. மக்கள் கிட்ட நிலவும் ஒற்றுமையை குறிக்கிறதுக்காக இந்த சொல் வந்துட்டு பயன்படுத்தப்படுது. நேஷனாலிட்டினா தேசியம். ஸோ தனிப்பட்ட ஒரு காரணியை வச்சு ஆராய முடியாது. முக்கியமா ஒற்றுமை உணர்வு, இந்த மாதிரி இனம் மற்றும் மொழி குழுமம், பொது அரசியல் விருப்பம், இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா தேசியத்துக்கான வளர்ச்சியா இருக்கும். ஸோ ஒரு மொழி, நிலப்பரப்பு அப்படின்னு நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சுதான் வந்துட்டு ஒரு தேசமே உருவாகுது. தேசம் அப்படின்றது ஒரு ஆன்மா, அது ஒரு ஆன்மீக கோட்பாடு அப்படின்ட்டு வந்துட்டு ரெனான் சொல்றாரு. சவால்கள் என்ன, சேலஞ்சஸ் என்ன? உற்பத்தி அதிகரிக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லாம வேறுபாடுகள் களைவதும் காரணம் தான். ஸோ நம்ம மக்களாட்சி இல்ல கூட்டாட்சி இந்த மாதிரி அடிப்படையில வந்துட்டு எந்த வித சமரசமும் இல்லாம திட்டமிட்ட மற்றும் கலப்பு பொருளாதாரம் மூலமா இந்தியா வந்துட்டு ஒரு சுயசார்பு நவீன நாடா வந்துட்டு உருவாக்குவதை ஜவஹர்லால் நேரு அவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ அப்பதான் 5-year பிளான்ஸ் மூலமா நிறைய இரிகேஷன் திட்டங்கள், அடிப்படை தொழில்கள் எல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் விரைவான மின்மயமாக்கல், எலக்ட்ரிபிகேஷன், உள்கட்டுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் நிறைய இந்த கொடிய நோய்கள்லாம் இருக்கலாம், மலேரியா அந்த மாதிரி நோய்கள்லாம் வந்துட்டு ஒழிக்கிறது, உணவு உற்பத்தி செய்யறது, தொழில்நுட்பத்துல மேம்பாடு, நிறைய திட்டங்களை வந்துட்டு அறிவிச்சிருப்பாங்க. ஸோ 60s 70s ஒரு மந்தமான சூழ்நிலை இருந்தாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அது பெருமளவுல பொருளாதாரத்தையும் பாதிச்சதுமா. ஸோ இந்திரா காந்தி வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேங்க்ஸை நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ராஜீவ்காந்தி மின்னணுவியல் புரட்சி இதெல்லாம் வந்துட்டு பண்ணியிருப்பாரு. 1990 எல்பிஜி பாலிசி, தாராளமயம் அப்புறம் தனியார் மயம், உலகமயம் அப்படின்ட்டு அந்த கொள்கைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவோட எக்கனாமி வந்துட்டு பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடைய ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நேருவோட ஒரு லெட்டர் பத்தி சொல்லியிருக்காங்க, பாத்திரலாம். 1950 எவரெஸ்ட் உச்சியை அடைந்தது மாபெரும் சாதனை. ஸோ அது குறித்து நம்ம எல்லாருமே பெருமை கொள்ளணும். இங்க சில மனிதர்கள் அற்பமான குறுகிய தேசியவாத கண்ணோட்டத்தை வெளிப்படுத்துறாங்க. எவரெஸ்ட் முதல்ல அடைந்த டென்சிங் இந்தியரா அல்லது நேபாளியா அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டு மற்றவர் உதவியின்றி எதையும் செய்து முடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்களை விவாதிக்கிறது குறுகிய மற்றும் கன்னடத்துக்குரியது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருப்பார். இந்திய நாட்டோடைய பெருமையை சேர்க்காதது என்பதனை உணர வேண்டும். அதாவது இது நம்மளுடைய நாட்டிற்கு பெருமை சேர்க்காது அப்படின்றத உணர வேண்டும். அது மக்களை வந்துட்டு குறுகிய மனப்பான்மையோட ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையாகவும் வந்துட்டு மாறும்னு சொல்றாரு.
ஸோ ஜஸ்ட் இது அவரோட லெட்டரை பத்தி சொல்லியிருக்காங்கம்மா. வேளாண்மை. ஸோ 1990s வேளாண்மை துறை வந்துட்டு பின்தங்கிய நிலை தான் வந்துட்டு இருந்தது சரிங்களா. நிறைய விவசாயிகள் வந்துட்டு சூசைட்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுச்சு. குறிப்பா மகாராஷ்டிரா பகுதியில ரொம்பவே பாதிப்பு வந்துட்டு வந்துச்சு. ஸோ இதனால நிறைய நெருக்கடி நிலைகள் அப்படின்றதுலாம் உருவாச்சு. அண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா பசி, பஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சு. ஸோ அதனால தான் எல்பிஜி பாலிசி மூலமா ஹை ஈல்ட் வெரைட்டி சீட்ஸ் கொண்டு வந்து கிரீன் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தொழிற்சாலை தகராறு சட்டம், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் படி இந்தியாவில் பணியாற்றும் மொத்த தொழிலாளர்கள்ல 10% குறைவான தொழிலாளர்களே வந்துட்டு பாதுகாத்துள்ளது. ஓகேங்களா. ஸோ 90% தொழிலாளர்கள் வந்துட்டு அமைப்பு ரீதியா திரட்டப்படாத தொழில்கள், அமைப்பு சாரா தொழில்கள்ல வந்துட்டு இருக்காங்க. பொதுத்துறை நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் தொழிற்சங்கம் அமைத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா பலனடைறாங்க. பொதுத்துறை நிறுவனங்கள்ல பணியாற்ற தொழிலாளர்களும் தொழிற்சங்கம் அமைக்கிறாங்க சரிங்களா. ஆனா தனியார் தொழில்துறையில பணியாற்ற ஊழியர்கள் அவங்களுக்கு சங்கம் அமைக்கிறது நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு வருதுதான். அண்ட் வேலையில்லா திண்டாட்டமும் வருது. இது எல்லாமே முறைசாரா தொழில வந்துட்டு ஈடுபட்டு இருக்கவங்க.